கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்தை நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். யோபு 1 அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள். யோபு 2 அதிகாரம் 10 வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோபு குறை சொல்லவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கடந்த வாரத்திலே ஒரு தாயார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க பேசும்போது தேவனை தூசிக்கிற வார்த்தைகள், சில வார்த்தைகள் சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், அம்மா தேவனை தூசிக்காதீங்க, அது தப்பு அப்படின்னு. அந்த வார்த்தையை நிப்பாட்டிருக்குமா அப்படின்னு. தேவனை தூசிக்கிறது பிசாசு. கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார், என்ன கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லிடுவாங்க. யோபனுடைய வாழ்க்கையிலே யோபு எப்படி சொல்றாரு தெரியுமா? நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பிரச்சனைகள், போராட்டத்தோடு என்னோட வாழ்க்கையிலே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, சமாதானம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி புலம்புற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. எல்லாருடைய வீட்டிலையும் ஒவ்வொரு தேவைகள், ஒவ்வொரு காரியங்கள் உண்டு. நைட் நேரத்திலே நிறைய குடும்பத்திலே தூங்குறதுக்கு முன்பாக நிறைய காரியங்களை யோசிக்கிற குடும்பம் உண்டு. வருஷத்துல கடைசியில வந்திருக்கும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப இந்த இரவு நேரத்திலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எப்படி ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னா, 24 மணி நேரமும் நான் எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினா, இல்ல நான் ஏதாவது குறையா பேசிக்கிட்டே இருந்தேன்னா, நம்ம 2 பாயிண்ட் கரெக்டா. நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாவற்றைக்கும் நான் ஸ்தோத்திரம் சொன்னா, இல்ல எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருந்தேனா. குறை சொல்றது பிசாசு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என்னை உருவாக்குனதே ஸ்தோத்திரம் செலுத்த. நான் குறை சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அந்த 2 வேர்டை நான் மறுபடியும் சொல்றேன். ஸ்தோத்தரிக்க தான் எனக்கு ஜீவனை தந்திருக்காரு. ஸ்தோத்திரம் செலுத்தணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும், குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு சில குடும்பங்கள், அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், தாய் தகப்பன்மாரா இருக்கலாம், முதியோரா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டு காரியமா இருக்கலாம், என்ன காரியம்னாலும் இருக்கட்டும், குறை சொல்லும் போது நம்ம தேவனுடைய இருதயத்தை நம்ம துக்கப்படுத்துகிறோம், தேவனை துக்கப்படுத்துகிறோம், தேவனுடைய இருதயம் துக்கப்படும். இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே தேவனை துதிக்கும் போது, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது நம்ம நஷ்டப்பட்டிருக்கலாம், அதை தேவன் மறுபடியும் திருப்பி தருவார். ஏன்னா ஆவிக்குரிய பிள்ளைகள் நைட் நேரத்தில் பலவிதமான பிரச்சனையோடு இணைந்திருப்பீங்க. குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வரும்போது ஸ்தோத்திரம். நான் ஒரு வாரம் இல்லை 2 வாரம் முன்னாடி வண்டியில் போகும்போது கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்டு எந்திரிச்ச உடனே காலில் ரத்தமாக ஓடிச்சு. உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய்
ஊசி போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பி வந்துட்டேன். ஸ்தோத்திரம் அப்படின்னு அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஜீவனை தந்திருக்காரு. நம்ம எந்த சூழல் இருந்தாலும் சரி, தலையில் ஹெல்மெட் இருந்துச்சு, கர்த்தருடைய கிருபையினால தேவன் பாதுகாத்தார். கையில் காலில் எல்லா பக்கம் அடி, உயிரோட தானே இருக்கேன். உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம்ல, அப்போ எது கிருபை? தேவன் எனக்கு ஜீவனை தந்திருக்காரு. சத்துரு அழிக்க வருவான். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, முடிந்தால் ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த கடைசி காலத்திலே நம்ம எல்லாரும் தப்பிக்கணும் அப்படின்னா ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நிறைய குடும்பத்திலே நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்கு பிசாசு பல தந்திரமான காரியங்கள் கொண்டு வரான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க. இவைகள் எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. தேவன் நமக்கு எதை செஞ்சாலும் பெஸ்டா இருக்கும். 2020 கொரோனா வரும்போது எத்தனை குடும்பம், பலவிதமான பிரச்சனைகள். 2021 இன்னும் பிரச்சனை. இப்போ நம்ம 2025 முடிய போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா 24 மணி நேரம் கிருபை தந்தது யாரு? 24 மணி நேரம் பாதுகாத்தது யாரு? நம்ம குடும்பத்தை பாதுகாத்தது யாரு? இன்னைக்கு எல்லா தேசத்துக்குள்ளேயும் பலவிதமான சூழ்நிலையில நம்ம எல்லாரும் கடந்து வந்திருக்கோம். பாதுகாத்தது யாரு? தேவன். ஒரு பக்கம் சத்துரு போராடுறான், ஒரு பக்கம் இந்த உலகத்துக்குள்ளே கெட்டு போற காரியம் தான் அதிகமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி தேவன் தம்முடைய ஜீவனை தந்து, தம்முடைய கிருபை தந்து, தம்முடைய ஆவியை ஊற்றி, பரிசுத்தவான்களை நிரப்பி, அபிஷேகம் பண்ணி, கர்த்தருக்காக வேறு விரித்து நம்மளை பத்திரமா வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்பத்துடைய காரியங்கள் எதெல்லாம் வருதோ, எந்த நேரமா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகள் பழகிக்கொள்ளணும். ஏன்னா என்னோட வாழ்க்கையில நான் வியாபாரத்தில் நஷ்டத்தில் இருக்கும்போது தான் கர்த்தரை தேடினேன். ஒரு 10 வருஷம் நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை. நானும் கர்த்தரை விட்டு தள்ளி தூரமா போயிட்டேன், விக்கிரத்துக்குள்ள போயிட்டேன், மாந்திரித்து போயிட்டேன், கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். ஒரு நாள் தெளிந்த புத்தி வரும்போது, ஐயோ என்னுடைய வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போன வாழ்க்கையா, வேதனைப்பட்டு துக்கப்பட்டு இதயத்துக்குள்ள குத்துண்டவனாக கர்த்தர் பக்கம் மனம் திருமணம் மாத்திரம் அல்லாமல் பாவியா என் மேல கிருபையா இருங்க, பாவியா என் மேல கிருபையா இருங்க, என்னுடைய பாவத்தை மன்னிங்க. அப்போ தேவனுடைய சமூகத்துல வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு கிருபை. அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள இரவும் போலுமா ஜெபிங்க. யோபனுடைய மனைவி எப்படி சொல்றாங்க அப்படின்னா, யோபு 2ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்போ யோபனுடைய மனைவி புருஷனை பார்த்து அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பட்ட கஷ்டம்லாம் போதும், தேவனை தூசித்து ஜீவனை விட்டுருங்க அப்படிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில், அந்த வேர்டு ரொம்ப முக்கியம், நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, உறுதியாய் நிற்கிறீரோ, இன்னும் உறுதியாய் நிற்கிறீரோ. இந்த இரவு நேரத்துல கூட நிறைய குடும்பத்திலே பலவிதமான சூழ்நிலையிலே உத்தமத்திலே உறுதியாய் நின்று கொண்டிருப்பாங்க. வெளியே தெரியாது,
ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா பெரிய பிரச்சனையே நடக்கும். களவாண்டு சம்பாதிச்சவங்களாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், கொள்ளையடிச்சு சம்பாதிச்சவங்களாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், துன்மார்க்கனா வாழ்றவங்களாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். சடிதில மரணம் வருமே, கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரப்பட்ட மாதிரி தெரியும், பலவிதமான பிரச்சனை மாதிரி தெரியும். ஆனா கர்த்தர் தூக்கி எடுப்பாரு. அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன் அல்லவா? அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது குடும்பத்துல 2 பேர்ல ஒரு ஆள் உறுதியா இருப்பாங்க, உத்தமத்துல உறுதியா இருப்பாங்க. சில வீட்டுலலாம் பைபிள்லாம் கிழிச்சு போட்டுருவாங்க. சண்டை போடும்போது வீட்டுல குடும்பத்துல பெரிய பிரச்சனைலாம் நடக்கும், வெளியே தெரியாது. அவங்க பார்த்தா கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, உத்தமத்துல உறுதியாய். எனக்கு ஒரு வாலிப சகோதரி தெரியும். ஜெபிக்க வரும்போது அவங்க எனக்கு ஒரு காரியம் சொல்லுவாங்க, அண்ணே எங்க வீடு முழுவதும் விற்கிறோம், வீட்டுல பைபிள் இருந்தா கிழிச்சு போட்டுருவாங்க, உங்களுடைய ஜெபம் நான் கேட்பேன், காலையில நீங்க அனுப்புற ஜெபம் கேட்பேன், ராத்திரி அனுப்புற ஜெபம் கேட்பேன். நான் கேட்கிற ஜெபம் கேட்கிற இடம் பாத்ரூம்ல தான் கேட்க முடியும். நீங்க ஜெபிக்கும் போது நான் பாத்ரூம்ல முழங்கால் போட்டு ஜெபிப்பேன்னே. நான் ஜெபிக்கிற இடம் பாத்ரூம், வீட்டுல ஜெபிக்கிற இடம் இல்லைன்னே. இதுதான் என்னுடைய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில தானே நான் தேவனை தேடுறேன். உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரே. மனைவி சொல்றாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடுவோம் என்றான். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. 1 அதிகாரம் 22 வசனம் அதே மாதிரி எழுதப்பட்டிருக்கு. யோபு பாவம் செய்யவும் இல்லை. யோபு 2 அதிகாரத்திலே 10 வசனத்திலே தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தன் உதடுகளினால் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். 1 யோவான் 3 அதிகாரம் 8 வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆனா யோபுனுடைய வாழ்க்கையில 2 மடங்கு ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. யோபுனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. பிள்ளை எல்லாம் இறந்து போயிட்டு, எல்லாம் நஷ்டமாயிட்டு. மனைவி சொல்றாங்க, இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா யோபு பக்தன் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தா, இவை எல்லாவற்றிலேயும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இன்னைக்கு ராத்திரி நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட காரியம் உண்டு. அந்த எல்லா காரியத்துக்கு பின்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம் மட்டும் யோசித்து பார்ப்போம். யோபனுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யவும் இல்லை. இவைகள் எல்லாவற்றிலேயும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சிட்டார். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்கா? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நிறைய குடும்பத்துல தடுமாற்றம், ஏமாற்றம், இப்படி நிறைய பாயிண்ட் சொல்லலாம். யோபு பைபிள்ல ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். 42 அதிகாரம் இருக்கு. இந்த 42 அதிகாரத்துல பல ரகசியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த பல ரகசியங்களை நிப்பாட்டி நிதானமா வாசித்தால் யோபனுடைய வாழ்க்கையில ஏன் 2 மடங்கு ஆசீர்வாதம்? தன் சிநேகனுக்காக ஜெபித்த பொழுது உபத்திரப்பட்ட மனுஷன்தான், பிரச்சனை உள்ள மனுஷன்தான், பிள்ளைகள் இறந்து போச்சு. ஆனாலும் யோபு தன் உத்தமத்திலே உறுதியாய், யோபு தன் உத்தமத்திலே உறுதியாய், யோபு தன் உத்தமத்திலே உறுதியாய்
அந்த வார்த்தையை சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கடைசி காலத்துக்காக தேவன் நமக்கு ஒரு அபிஷேகம் தந்து கொண்டிருக்கிறார். தன் உத்தமத்திலே உறுதியாய், கேளுங்க எல்லாரும் கேளுங்க, உத்தமத்திலே உறுதியாய். இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்கு அவர் குடும்பம் வாழணும் அப்படின்னா உத்தமத்திலே உறுதியாய் வாழக்கூடிய ஜனமா இருக்கணும். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. யோபு தன் உத்தமத்திலே உறுதியாய் நின்றது போல எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. இவைகள் எல்லாவற்றிலேயும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. குறை சொல்ற பிள்ளைகளா இல்லாமல் உதடுகளினால் பாவம் செய்யாத பிள்ளையா இருக்கணும், உத்தமத்துல உறுதியா இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நைட் ஷிப்ட்ல நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்கிற குடும்பத்துக்கு கர்த்தர் வேலி அடைங்க. சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கிற குடும்பத்தை உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தேவன் அருளை அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலம் இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடிபட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு பாதுகாத்து கொடுங்க. கர்ப்பத்தினியா ஜெபிறாங்க, கர்த்தர் மனமருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசிரிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கு ஜெபிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வளர்க்கற கிருபை செய்யுங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் என்னெல்லாம் இருக்கும் அந்த எல்லா பாவத்தையும் மன்னித்து இந்த குடும்பங்கள் கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள வரணும்ப்பா. கர்த்தர் மீட்டெடுங்க. அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவம், அவங்களுடைய துன்மார்க்கமான காரியம் என்னெல்லாம் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்தி எறிங்க. இந்த இரவு நேரத்தில் எங்களோட ஆவி உங்களுடைய கரத்துல அப்படிடும். எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் வாங்க, எங்க இதயத்துக்குள்ள யூத ராஜசிங்கம் வாங்க. குடும்பத்தை உங்களுடைய கரத்துல அப்படிடும். அதிகாலவிலே துதிக்கிற துதியோட எலும்பு கிருபை செய்யுங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலடைங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் முத்திரை போடப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, எல்லாரையுமே கர்த்தர் வேலடைங்க. பிதா குமார பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போட்டு எல்லா குடும்பத்தையும் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மேம்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.